இன்டெக் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒன்ப்ளஸ் நாட் அந்த ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன் பற்றி பார்க்கலாம். 2020 ஒன்ப்ளஸ் இந்தியாவில் ஒன்ப்ளஸ் 8 சீரிஸை லான்ச் பண்ணாங்க. அதன் தொடர்ச்சியாக ஒன்ப்ளஸ் 8, ஒன்ப்ளஸ் 8 ப்ரோ மொபைலை லான்ச் பண்ணிட்டாங்க. ஒன்ப்ளஸ் 8 லைட் அப்படின்ற மொபைல் ஒன்ப்ளஸ் இசட் அப்படின்ற நேமில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இப்போ அந்த மொபைலோட நேம் ஒன்ப்ளஸ் நாட் அப்படின்னு மாற்றிருக்காங்க. இந்த நாட் அப்படின்றது வெறும் மொபைல் மட்டும் கிடையாது. இனி ஒன்ப்ளஸோட ஒரு தனி சீரீஸாக இதை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அதனால் ஒன்ப்ளஸ் நாட், ஒன்ப்ளஸ் நாட் 1, ஒன்ப்ளஸ் நாட் 2 அந்த மாதிரி அப்கமிங் மொபைல்ஸ் நாட் அப்படின்ற நேம் வச்சு இருக்கும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். சரி, இப்போ ஏன் இவங்க இந்த நாட் சீரிஸ் எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னா, ஒன்ப்ளஸில் எல்லா மொபைல்ஸுமே 30Kக்கு மேலே தான் இருக்குது. ஆனால் இப்போ ஒரு புது முயற்சியாக ஒன்ப்ளஸ் நாட் சீரிஸில் வர மொபைல்ஸ் எல்லாமே 20,000லேருந்து 30,000க்குள்ளே எடுத்துகிட்டு வரதுக்காக இந்த நாட் சீரிஸை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இதன் காரணமாக இனிமேல் 20Kலேருந்து 30Kக்குள்ளே நமக்கு ஒரு பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோன் ஒன்ப்ளஸ்லேருந்து எதிர்பார்க்க முடியும். இந்த மொபைல் ஃப்ரண்ட் அண்ட் பேக் கிளாஸ் ப்ரொடெக்ஷனோடு வருது. சைட்ஸில் அலுமினியம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதனால் ப்ரொடெக்ஷன் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. அமேசான் வெப்சைட்டில் லீக்ஸ் படி இது குவாட் கேமராவோடு வருது அப்படின்றத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். கேமராஸ்னு பார்க்கும்போது ப்ரைமரி கேமரா 48 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. வைட் ஆங்கிள் 8 மெகா பிக்சலும், மேக்ரோ 5 மெகா பிக்சலும், டெப்த் சென்சர் 2 மெகா பிக்சலும் கொடுத்துருக்காங்க. முதல்ல லீக்ஸ் படி இந்த மொபைல் கேர்வ்டு டிஸ்பிளேயோடு வரும் அப்படின்னு நினச்சோம். ஆனால் இப்போ ஃபைனலாக அவங்க வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்காங்க. அந்த வீடியோவில் மொபைலில் இருக்கிற டிஸ்பிளே ஃப்ளாட்டான டிஸ்பிளே அப்படின்றத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி லீக்ஸில் செல்ஃபி கேமரா பஞ்சோல் நாச்சோட சென்டரில் ப்ளேஸ் பண்ணியிருந்ததாக நினச்சோம். ஆனால் இப்போ லேட்டஸ்ட்டாக லீக்ஸ் படி இது டுவெல் பஞ்ச் ஹோல் அப்படின்றது கன்ஃபார்ம் ஆகிருக்கு. ஸ்க்ரீனோட லெஃப்ட் சைடில் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மொபைலில் யூஸ் பண்ணியிருக்க டிஸ்பிளே ஃப்ளூயிட் அமோல்டட் டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனோடு வருது. அது மட்டும் இல்லாமல் 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோடு வருது. இது அமோல்டட் டிஸ்பிளே அப்படின்றதுனால இந்த மொபைலில் உங்களுக்கு இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. என்னதான் இது பட்ஜெட் மொபைலாக இருந்தாலும் இதுலேயும் நமக்கு அலர்ட் ஸ்லைடர் கொடுத்துருக்காங்க. அதை தொடர்ந்து இந்த மொபைலில் என்ன ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா Qualcomm Snapdragon 765G யூஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் திங்க் பண்ணுறது கரெக்ட் தான் கைஸ், இது ஒரு 5G மொபைல் தான். இந்த மொபைலோட பேட்டரி அப்படின்னு பார்த்தோன்னா 4300 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு OAK 30T சார்ஜர் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இந்த மொபைல் என்னென்ன வேரியன்ட்ஸ்லாம் வருது அப்படின்றது உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும் பாருங்கள். சரி, இவ்வளோ நேரமாக இந்த மொபைலில் என்னென்ன பாசிட்டிவ்ஸ் இருக்குது, என்னென்ன கொடுத்துருக்காங்க, என்னென்ன லீக்ஸ் வந்துச்சு, அதை மட்டும்தான் இது வரைக்கும் பார்த்துருக்கோம். இந்த மொபைல்லையும் ஒரு சில கான்ஸ் இருக்குது. அது என்னென்னு பார்க்கலாம் வாங்க. எப்பயும் போல் இந்த முறையும் 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக்கை ரிமூவ் பண்ணியிருக்காங்க. அதை ரிமூவ் பண்ணது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறம் வர எந்த மொபைல்லையும் 3.5mm ஜாக் இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஹெட்ஃபோன் ஜாக் தான் நீங்கள் தரலை அப்படின்னு பார்த்தா இப்போ ஆப்பிள் தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இனிமேல் நாங்கள் சேல் பண்ணுற எந்த மொபைலுக்கும் பாக்ஸ்லேயே சார்ஜர் வராது, வேணும்னா நீங்கள் தனியாக தான் வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் இந்த மாதிரி சார்ஜர் தரமாட்டீங்க அப்படின்னு கொஷின் கேட்டதுக்கு ஆப்பிள் தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் புது மொபைல் வாங்கும்போது பழைய மொபைலோட சார்ஜரை என்ன பண்ணுறீங்க, அதை நீங்கள் இதுக்காக யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பார்க்கலாம் வர காலகட்டத்தில் ஆப்பிள் என்னென்னலாம் கூத்து பண்ண காத்திருக்காங்கன்னு. ஓகே கைஸ், இப்போ இந்த வீடியோ மூலமாக ஒன்ப்ளஸ் நாட் மொபைலோட ஸ்பெசிஃபிகேஷன் ஃபுல்லாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லவ் யூ. பை பை கைஸ்.